Hi, this is Karthik Ravichandran from Trinitra Tech Solutions. In the video, Oracle database data store இருக்கு. அந்த டேட்டாவை SQL லாங்குவேஜ் மூலமா எப்படி மேனேஜ் பண்றோம் அப்படின்றதான் இன்னும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது என்னென்ன ரெக்கார்ட்ஸ்லாம் மேட்சிங்கா இருக்கு, எந்தெந்த ரெக்கார்ட்ஸ்லாம் அன்மேட்சிங்கா இருக்கு அப்படின்றதுக்கு SQL ஜாயின்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீச்சரை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அன்மேட்சிங் ரெக்கார்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத ஒரு சின்ன பிஸ்னஸ் ரிக்குவயர்மெண்ட்டோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சாஃப்ட்வேர், இந்த சாஃப்ட்வேர்லேயே சில சாம்பிள் டேபிள்ஸ் இருக்கு. எம்ப்ளாயீஸ் டேபிள் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 107 ரோஸ் இருக்கு. இந்த டேட்டாவை நம்ம மேனேஜ் பண்ணும்போது, இந்த டேட்டாவை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் ஒரு எம்ப்ளாய் ஐடி இருக்கு, அவங்க ஃபோன் நம்பர், அவங்க ஜாயின் பண்ண டேட்டு, அவங்க ஜாபோட ஐடி டிஸ்கிரிப்ஷன், அவங்க எவ்வளோ சேலரி வாங்குறாங்க, அவங்களுக்கு மேனேஜர் யார் இருக்காங்க, அப்புறம் அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்கன்ற டேட்டா இந்த லாஸ்ட் காலம்ல இருக்கு. ஆனால் எக்ஸாக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இது கிடையாது. என்னன்னா 90ன்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள்ல போய் பார்த்தா தான் நம்மளுக்கு அதோட அர்த்தம் புரியும். அந்த வகையில பார்த்தீங்கன்னா 90ன்ற நம்பர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த எம்ப்ளாயீஸ் டேபிள் அப்படின்ற டேட்டாவை பார்க்கும்போது 3 பேருக்கு 90ன்ற டேட்டா வருது. இப்போ மீனிங் என்னன்னா இவங்க 3 பேருமே எக்ஸிக்யூட்டிவா வேலை செய்யறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ என்ன அப்படின்னா இந்த மாதிரி எத்தனை டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம். எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, செலக்ட் டிஸ்டிங்க்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் நீங்க ரன் பண்ணீங்கன்னா எம்ப்ளாயீஸ் டேபிள் இருக்கிற யூனிக்கான டிபார்ட்மெண்ட் ஐடி பிக் பண்ணி கொண்டு வருது. ஸோ ஒரு நல் வேல்யூ இருக்கு. யாரோ ஒரு எம்ப்ளாயி வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டோட லிங்க் ஆகாம இருக்காரு, மீதி எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது 12 ரோஸ்ல வந்து 1 மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு 11 ரோஸ் இருக்கு. இப்போ 11 டிபார்ட்மெண்ட்ஸுக்கு நம்மளுக்கு இங்கே என்ட்ரி இருக்கு. டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் ஆக்சுவலி எத்தனை யூனிக்கான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 டிபார்ட்மெண்ட்ஸ். இங்கே கீழே டோட்டல் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி இல்லைன்னா இங்கேயே நீங்கள் கவுண்ட் ஆஃப் ஸ்டார் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு டோட்டல் ரோஸோட ரெக்கார்ட் கவுண்ட் வந்துருச்சு. இப்போ 27 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இந்த 27 ரெக்கார்ட்ல 11 ரெக்கார்டுக்கு நம்மகிட்ட எம்ப்ளாயீஸ் டேபிள் என்ட்ரி இருக்கு. இப்போ பாக்கி உள்ள அந்த 16 ரெக்கார்ட்ஸ் வந்து இல்லை. இப்போ இதோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, அந்த 16 டிபார்ட்மெண்ட்ஸ்ல இன்னும் எம்ப்ளாயீஸ் யாருமே ஜாயின் பண்ணல அப்படின்றத நம்ம இந்த சாம்பிள் டேட்டா வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். 11 டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அந்த 16 எம்ப்ளாயீஸை எனக்கு கொண்டு வரணும், சரி, அந்த 16 டிபார்ட்மெண்ட்ஸை எனக்கு கொண்டு வரணுன்றது பிஸ்னஸ் ரிக்குவயர்மெண்ட்னு வச்சுக்கோங்க. அதாவது டாஸ்க்கு நம்மளுக்கு என்ன டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா, அந்த 11 டிபார்ட்மெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 90 அப்படின்ற டிபார்ட்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தோம், எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு பார்த்தோம். அதுல எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டோம். 3 பேர். அது யார் யாருன்றது கூட நம்ம எடுத்துட்டு வரலாம்னு வச்சுக்கோங்க. ஸ்டீவன், அப்புறம் நீனான்னு பார்த்தோம், அப்புறம் லெக்ஸ்ன்னு ஒரு 3 பேர் இருந்தாங்க. நான் இன்னொரு தடவை கூட ரெக்கார்ட்ஸை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் நீனா ஸ்டீவன் லெக்ஸ்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்டீவன், நீனா, லெக்ஸ். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு டேட்டா வரணும். இந்த மாதிரி 11 டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தான் எம்ப்ளாயீஸ் டேபிள் என்ட்ரி இருக்கு. ஸோ அந்த 11 டிபார்ட்மெண்ட் எனக்கு வரணும். இதே மாதிரி அந்த டேட்டா மிஸ்மேட்ச் ஆயிருக்கு பார்த்தீங்களா, அதாவது எந்த டேட்டா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல, ஒரு 16 ரெக்கார்ட்ஸ். அந்த 16 ரெக்கார்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டாவே இருக்கட்டும், இந்த 270 டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட், பேரோல் டிபார்ட்மெண்ட். அதுல எம்ப்ளாயீஸ் யாருமே இல்லை. அப்போ ஆப்வியஸ்லி என்ன வரணும், நம்ம எதுவுமே வராது. இந்த மாதிரி எப்படி எனக்கு டேட்டாவை ரிப்போர்ட்டா கொடுக்கணும் அப்படின்றத ரிக்குவயர்மெண்ட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி கிளியர் ரிக்குவயர்மெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒன்று டிஆர்டி மூலியமா கொடுப்பாங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் அப்படின்னா, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ரிக்குவயர்மெண்ட் தான், ஓவர் கால்லேயே கொடுத்துருவாங்க.
ஒவ்வொரு ஃபோன், அதாவது ரிக்குவயர்மெண்ட் மீட்டிங்னே நடக்கும். ரிக்குவயர்மெண்ட் மீட்டிங்னே நடக்கும். அந்த மீட்டிங்லேயே உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதை மெயில் மூலியமா உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் த ரிக்குவயர்மெண்ட் அப்படின்றது. ஸோ அதுக்குன்னு டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஜீரான்ற ஒரு டூல் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டாஸ்க் அசைன் பண்ணுறதுக்கு அட்டாச்மெண்ட் எதுனா இருக்கணும். அதாவது இப்போ உங்களுக்கு டேட்டா இல்லை, டேட்டாவை உங்களுக்கு லோட் பண்ணணும்னா இந்த ஸ்க்ரீனில் இந்த மெயின்லேயே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸல் டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த சாம்பிள் டேட்டாவை உங்கள் டேபிள் எடுத்து லோட் பண்ணி நீங்களே அதை ரிக்குவயர்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்கன்ற கூட உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் கொரி எழுத முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ்டு என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டாவை இமேஜின் பண்ணி எழுதிடுவாங்க. பட் இனிஷியலாக எஸ்கியூஎல் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களே என்ன பண்ணணும், ஒரு சாம்பிள் டேட்டா. ஸோ இந்த மாதிரி எம்ப்ளாயிஸ், டிபார்ட்மெண்ட்ஸ், லொக்கேஷன்ஸ், இந்த மாதிரி டேபிள்லாம் ஆல்ரெடி இங்கே சாம்பிளுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ஆரக்கிள் டேட்டா பேஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது டிஃபால்ட்டாக அது உங்களுக்கு வந்துடும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் படி பார்த்தோம்னா இப்படி எனக்கு டேட்டா வரணுன்றது ரிக்குவயர்மெண்ட். இப்போ டேட்டாவும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ரிக்குவயர்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா எந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த ரிக்குவயர்மெண்ட்டை நம்ம அக்காம்ப்ளிஷ் பண்ணணும். ஸோ ஒரு டேட்டா வந்து இந்த 2 டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் இருந்து எடுத்துடலாம். இந்த நம்பர் எப்படி அப்படின்னா எத்தனை பேர் யார் யாருன்றது எம்ப்ளாயிஸ் டேபிள் இருக்கு. ஸோ நமக்கு ஒரே குவரியில டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் இருந்து ரெக்கார்ட்ஸ் ரிட்ரைவ் பண்ணி கேட்டிருக்காங்க, எம்ப்ளாயிஸ் டேபிள் இருந்து டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்போ 2 டிஃப்ரெண்ட் டேபிள் இருந்து ரெக்கார்ட்ஸ் ரிட்ரைவ் பண்ணி கேட்டிருக்காங்கன்னா ஜாயின்ஸ்ன்னு ஒரு ஃபீச்சரை யூஸ் பண்ணி நம்ம இந்த டாஸ்க்கை ஈஸியாக முடிச்சிடலாம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஜாயின்ஸு, சப்குவரி, செட் ஆப்ரேட்டர்ஸ், குரூப் ஃபங்க்ஷன்ஸ், விண்டோ ஃபங்க்ஷன்ஸ். விண்டோ ஃபங்க்ஷன்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ஸ். இந்த 6 கான்செப்டை நல்லா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். ஈஸியாக நீங்கள் வந்து எஸ்கியூஎல் குவரிஸில் நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். ஏதாவது ஒரு டேட்டா பேஸை பேஸ் பண்ணி நீங்கள் எஸ்கியூஎல் படித்தாலே போதும், மற்ற டேட்டா பேஸையும் நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இது லேர்ன் பண்ணும்போது மற்ற சீக்வல், இப்போ மை சீக்வல் இதெல்லாம் பார்க்கும்போது சின்ன சின்ன சின்டாக்சஸ் டிஃபரன்ஸ் தான் இருக்குமே தவிர பெரிய வித்தியாசம் உங்களுக்கு இருக்காது. ஓகே, இப்போ நம்ம ரிக்குவயர்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இந்த கொரியை வந்து எப்படி எழுதலான்றதை சொல்லித்தரேன். முதல்ல என்னென்ன காலம்ஸ்லாம் டிஸ்பிளேல வைக்கணும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஐடி டிஸ்பிளேல கேட்டிருக்காங்க, அப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட்டோட நேம் கேட்டிருக்காங்க, எத்தனை பேரு அப்படின்ற நேம் கேட்டிருக்காங்க, அது யார் யாரு அப்படின்றதும் கேட்டிருக்காங்க. ஸோ தேவையான காலம்ஸ் எல்லாம் நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்கிரீன்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐடி கேட்டிருக்காங்க, அப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட்டோட பேர் கேட்டிருக்காங்க, அது எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க, அது யார் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி பிளஸ் டிபார்ட்மெண்ட் நேம் இதை வந்து நம்ம எங்க இருந்து பிக் பண்ணிக்கலாம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் இருந்து பிக் பண்ணிக்கலாம். ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்ஸ் டின்னு ஒரு அலியாஸ் நேம் வச்சிடலாம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம டைப் பண்றதுக்கு பதிலாக சிம்பிளா இந்த அலியாஸ் நேம் கொடுத்துட்டோம்னா நம்ம டி அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 காலமும் நம்ம எங்க இருந்து பிக் பண்ண போறோம் அப்படின்னா எம்ப்ளாயிஸ் டேபிள் இருந்து பிக் பண்ண போறோம். அதுக்கு இ அப்படின்னு ஒரு அலியாஸ் நேம் வச்சிடலாம். எந்த டேபிள் வேணாலும் நீங்க ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம், எந்த டேபிள் வேணாலும் நீங்க செகண்ட் போட்டுக்கலாம். வேர் கண்டிஷன், ஜாயினிங் கண்டிஷன் நீங்க போடணும். 2 டேபிள் எப்படி ஜாயின் பண்றோம்? இந்த டேபிள் இருக்கிற 19ன்ற நம்பர் எடுத்துட்டு போயிட்டு இந்த டேபிள் இருக்கிற 19ன்ற டேட்டாவோட நான் கம்பேர் பண்ண பார்த்தீங்களா, அதுதான் ஜாயினிங் கண்டிஷன். 2 டேபிளையும் அப்படிதான் நம்ம ஜாயின் பண்றோம். So D dot department underscore ID that is equal to E dot department ID அப்படின்ற ஜாயினிங் கண்டிஷனை நான் ஃப்ரேம் பண்றேன். இப்படியே நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், காலம் ஆம்பிகுவஸ்லி டிஃபைன்டுன்னு ஒரு எரர் அடிக்கும். அது ஏன் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஐடி காலம் வந்து நான் எரர் வர வச்சிடறேன் ஃபர்ஸ்ட். நம்ம எதிர்பார்த்த மாதிரி காலம் ஆம்பிகுவஸ்லி டிஃபைன்டுன்னு வருதா? இந்த எரர் ஏன் அப்படின்னா ஒரே காலம் நேம் 2 டேபிளும் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வரும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா எந்த டேபிள்ல இருந்து இந்த டேட்டாவை நீங்க கொண்டு வரீங்க அப்படின்ற அந்த டேபிள் நேமையோ இல்லை நீங்க அலியாஸ் நேம் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அலியாஸ் நேமை நீங்க போடணும். ஸோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் டேபிள். ஸோ அதோட அலியாஸ் நேம் ஆல்சோ. இப்போ இந்த கொரியை நான் ரன் பண்றேன். எஸ், இட் இஸ் ஒர்க்கிங்.
இப்போ 10ன்ற டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க தான் இருக்காங்க. அவங்க யாருன்னா ஜெனிஃபர். இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போறோம், எத்தனை பேரு, அப்போ இது எத்தனைன்னா கவுண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பண்ண போறோம். லிட்டரலி என்ன பண்ண போறோம்னா குரூப் பண்ண போறோம். இப்போ 106 ரெக்கார்டை நம்ம என்ன பண்ண போறோம்னா 27 ரோஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். பிகாஸ் 27 டிபார்ட்மெண்ட் மொத்தம் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதுல 11 டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ட்ரி இருக்கு, மீதி 16 டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ட்ரி இல்லை. ஸோ டோட்டலா எனக்கு டிஸ்பிளேல வர வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா 27 ரோ எனக்கு டிஸ்பிளேல வரணும். இதுதான் என்னன்னா நம்ம டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ரிசல்ட் எப்படி இருக்க போகுதுன்றதை முன்கூட்டியே ஆஸ் அ டெவலப்பரா நம்ம திங்க் பண்றோம். அப்பதான் நம்ம எழுதி முடிச்ச பிறகு வர ஆன்சர் கரெக்டா இல்லையான்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்றோம். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா யூனிட் டெஸ்டிங் சொல்லுவாங்க. யூனிட் டெஸ்டிங் அப்படின்றது என்னன்னா, நம்ம கிரியேட் பண்ண query-யோ இல்ல நம்ம டெவலப் பண்ண ப்ரோக்ராமோ கரெக்டான ரிசல்ட் செட்டை அது ஜென்ரேட் பண்ணுதா, ரிக்குவயர்மெண்ட் கேட்டதை மேட்ச் பண்ணுதா அப்படின்றது, ரிக்குவயர்மெண்ட் கேட்ட மாதிரி நம்ம அவுட்புட் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்ற டெஸ்ட் பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து டெவலப்மெண்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா யூனிட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுல லாஸ்டா நம்ம பார்ப்போம். இப்போ இந்த query-யை நான் டெவலப் பண்றேன். இந்த டிபார்ட்மெண்ட் பாருங்களேன், ஆக்சுவலி மார்க்கெட்டிங் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்ல 2 பேர் ஒர்க் பண்றாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க என்ன வரணும், எனக்கு 2ன்னு ஒரு நம்பர் வரணும். அப்புறம் இவங்க பேர் வந்து கமா செப்பரேட்ல வரணும் 2 பேரும். பேட் கமா மைக்கேல், இல்ல மைக்கேல் கமா பேட். என்ன ஆர்டர்ன்றது நம்ம டிசைட் பண்றதுதான். அசெண்டிங் ஆர்டர்னா ஃபர்ஸ்ட் எது வரும், எம் ஃபர்ஸ்ட் வரும். டிசெண்டிங் ஆர்டர்னா பி ஃபர்ஸ்ட் வரும். அவ்வளவுதான். அது என்ன ஆர்டர்ன்றதை நம்ம query மூலியமா எழுதிக்கலாம். அப்போ இந்த 20ன்ற குரூப் வந்து எனக்கு ஒரே ரோல வரணும். அதே மாதிரி 30 எனக்கு என்ன வரணும், ஒரே ரோல வரணும். எத்தனை பேருன்றத கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது என்ன ஆகணும்னா கவுண்ட் ஆகணும், இது கமா செப்பரேட் ஆகணும், இது ரெண்டுமே எனக்கு குரூப் ஆகும். ஏன்னா சேம் வேல்யூஸ் இல்லையா. இதை நீங்க குரூப் பண்ணீங்கன்னா இது ஒரே ரோவா மாறிடும். அப்ப இது என்னவா மாறிடும்னா 30 பர்ச்சேசிங்னு மாறிடும் குரூப் பண்ணீங்கன்னா. இது என்ன ஆகும், அப்ப இதை நீங்க குரூப் பண்ணீங்கன்னா அப்ப இது என்ன செய்யணும் அப்படின்னா கவுண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். இதை நீங்க கமா செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ரோல் அதுவும் மாறிடும். அப்ப இந்த கம்ப்ளீட் டேட்டா எத்தனை ரோக்கு மாறிடும் அப்படின்னா 1 ரோக்கு மாறிடும். இதை எப்படி செய்ய போறோம்ன்றதா ரிக்குவயர்மெண்ட். ஓகே, இந்த நேம்ஸ் எல்லாம் எனக்கு கமா செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா விண்டோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. விண்டோ ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நேம்ஸ் எல்லாம் கமா செப்பரேட் பண்ணிடுவோம். ஸோ 1 by 1 நம்ம பண்ணுவோம். இந்த 2 டேட்டாவே நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், குரூப் பை பண்ணணும். டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் இந்த கான்செப்டுக்கு எந்த கான்செப்டை யூஸ் பண்ணா நம்மளுக்கு கரெக்டா வரும் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும். இது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ குரூப் பை அப்படின்னு நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சிமிலர் செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்ன ரோவா மாறிடும்னா சிங்கிள் ரோவா மாறிடும். அதுக்காக தான் குரூப் பை அப்படின்ற ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணும். இது வந்து கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது செலக்ட், ஃப்ரம், வேர், குரூப் பை, இதெல்லாம் என்னன்னா கிளாஸஸ். கிளாஸஸ் கிடையாது. அதாவது CLAUSES கிளாஸஸ். இப்போ குரூப் பை பண்ண உடனே என்ன ஆகும்னா இது சிமிலர் செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ன்றதுனால அது சிங்கிள் ரோக்கு மாறிடும். இதை என்ன செய்யணும் அப்படின்னா கவுண்ட் பண்ண போறோம். எத்தனை நேம்ஸ் இருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ண போறோம். ஸோ நேம்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ண போறோம். 10, 5, 6, 3 அப்படின்ற நம்பரை சொல்லிடும். இந்த டேட்டாவில் நம்ம என்ன சொல்ல போறோம்னா லிஸ்ட் டேக் கான்செப்ட்னு ஒன்று இருக்கு விண்டோ ஃபங்க்ஷன்ஸ்ல. லிஸ்ட் டேக் வந்து 11G தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ நான் யூஸ் பண்றது 11G வெர்ஷன்றதுனால இட் வில் ஒர்க். ஸோ லிஸ்ட் டேக் கான்செப்டை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நேம் அப்படி எல்லா நேம்ஸையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒவ்வொரு நேமையும் கமா செப்பரேட் பண்ணி அதை ஒரு குரூப்பா செப்பரேட் பண்ண போறோம். ஸோ அதை எப்படி நீங்க கொடுக்கணும்னா வித்தின் குரூப். நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த நேம் உங்களுக்கு என்ன ஆர்டர்ல வேணும்ன்றதை நீங்க இதுக்குள்ள நீங்க சொல்லிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் அசெண்டிங்ல வேணுமா இல்லை டிசெண்டிங் வேணுமா. இதை நம்ம என்ன அலியாஸ் நேம் வச்சிடலாம் அப்படின்னா நம்ம எம்ப்ளாயோட லிஸ்ட் அப்படின்னு ஒரு அலியாஸ் நேம் வச்சிடலாம். ஸோ தட் டிஸ்பிளேல பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கும். இது வந்து எம்ப்ளாயோட கவுண்ட். இப்போ இந்த query நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வருது அப்படின்னா ஒரு 11 ரெக்கார்ட்ஸ் வருது. இது நம்ம வந்து எதிர்பார்த்தது தான். ஏன்னா இந்த 11 ரோஸ் தான் என்னன்னா மேட்ச் ஆகுற ரெக்கார்ட்ஸ். அதாவது எம்ப்ளாயிஸ் டேபிளுக்கும் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளுக்கும் நம்ம கம்பேர் பண்ணும்போது எத்தனை என்ட்ரி எம்ப்ளாயிஸ் டேபிள் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 11 டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு இருக்கு. பாக்கி அந்த 16 ரெக்கார்ட்ஸ்க்கு இல்லை. இப்போ மீனிங் என்ன, அக்கார்டிங் டு டேட்டா அதெல்லாம் அன்மேட்சிங் ரெக்கார்ட்ஸ்.
இது நம்ம எழுதியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னர் ஜாயின் சொல்லுவோம். மீனிங் மேட்சிங் ரெக்கார்ட்ஸை மட்டும் கொண்டு வர்றதுக்காக எழுதப்படுறதா இந்த இன்னர் ஜாயின். ஆக்சுவலி நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா அன்மேட்சிங் ரெக்கார்ட்ஸும் சேர்த்து வரணும். அப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அவுட்டர் ஜாயின்ஸ் யூஸ் பண்ணணும். அவுட்டர் ஜாயின்ல 3 டைப் இருக்கு. லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், ரைட் அவுட்டர் ஜாயின், ஃபுல் அவுட்டர் ஜாயின் சொல்லி லெஃப்ட் அவுட்டர், ரைட் அவுட்டர், ஃபுல் அவுட்டர்னு 3 அவுட்டர் ஜாயின்ஸ் இருக்கு. இப்போ நம்மளுக்கு எந்த டேபிள் இருந்து ரெக்கார்ட்ஸ் வேணும் அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம். ஸோ பாக்கி உள்ள அந்த 16 டிபார்ட்மெண்ட்டும் எங்க இருக்கு அப்படின்னா டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் இருக்கு. இப்போ லிட்டரலி நம்ம எந்த டேபிள் எந்த சைடு இருக்குதுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் டேபிள்ல இருக்கிற அன்மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் எதிர்பார்க்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைட் டேபிள் அப்படின்னும் போது நம்ம லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் யூஸ் பண்ணணும். ஸோ லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் அப்படின்னு சொல்லும் போது நீங்க இந்த கண்டிஷன்ல ரைட் ஹேண்ட் சைடு இந்த பிளஸ் சைன் போட்டுக்கலாம். இப்படி ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு எப்படி சொல்லித்தரேன். ஸோ என்ன அப்படின்னா வேர் கண்டிஷன்ல டின்னு போட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னா அது டிபார்ட்மெண்ட் டேபிள். ஸோ அது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கண்டிஷன் போட்டிருக்கீங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போட்டிருக்கிற அந்த டேபிளோட அலியாஸ் நேமை பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்கே லெஃப்ட் ஜாயின் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கீவேர்ட் போட்ட உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து ரெட் கலர்ல மார்க் ஆயிருக்கு பாருங்க. இந்த இடத்துல நம்ம என்னன்னா ஆன் யூஸ் பண்ணணும். 2 சின்டாக்ஸும் நான் சொல்லித்தரேன். ஸோ ஆன் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஜாயினிங் கண்டிஷன் நீங்க என்ன செப்பரேட் பண்ணணும். இந்த மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் போட்டு செப்பரேட் பண்ணுங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா மேட்சிங் பிளஸ் அன்மேட்சிங் ரெக்கார்ட்ஸும் உங்களுக்கு சேர்த்து வந்துடும். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த 27 ரெக்கார்ட்ஸ் வந்துருக்கு வரும். அந்த 27 ரெக்கார்ட்ஸ்ல எந்தெந்த டேட்டெல்லாம் இருக்கு, எந்தெந்த டேட்டெல்லாம் இல்லைன்னு பாருங்க. ஸோ இல்லைன்னா என்னன்னு வருது பாருங்க, 0ன்னு வருது. இருக்குன்னா அந்த நம்பரும் யார் யாருன்னு வந்துச்சு வருது. ஸோ இல்லாதவங்களுக்கு என்ன வருது, 0 வரும். ஆக்சுவலி இது இப்படிதான் ரிப்போர்ட் வந்து உங்களை எடுக்க சொல்லுவாங்க. எனக்கு டேட்டா இப்படிதான் வரணும், இதை எப்படி கொண்டு வருவீங்க அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட்டுக்குலாம் நீங்க ரொம்ப நேரம் டைம் எடுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் எஸ்கியூஎல் கற்றுக்கும் போதே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேடி தேடி கற்றுக்கணும். அதாவது சாம்பிள் சினாரியோ பேஸ்ட் இன்டர்வியூ கொஷின் சொல்லி நீங்கள் சாட் ஜிபிடிலையோ இல்லை எதனா ஒரு சர்ச் இன்ஜின்லையும் நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு நிறைய சினாரியோ பேஸ்டு கொஷின்ஸ் வரும். இப்போ ஜாயின்ஸுக்கு ஒரு 10 கொஷின்ஸு, சப்கொரிக்கு ஒரு 10 கொஷின்ஸு, காமன் டேபிள் எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு 10 கொஷின்ஸு, செட் ஆப்ரேட்டர்ஸ் வச்சு ஒரு 10 கொஷின்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. இப்போ நான் சொன்னதெல்லாம் ஜாயின்ஸு, சப்கொரி, செட் ஆப்ரேட்டர்ஸ், அதுக்கப்புறம் காமன் டேபிள் எக்ஸ்பிரஷன். ஸோ இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுவோம், எந்த சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவோம், எந்த சினாரியோக்கு இப்படி போவோம் அப்படின்றதெல்லாம் நீங்க இன்னும் டீட்டெயிலாக கற்றுக்கலாம். ஓகே, ஸோ ரிக்குவயர்மெண்ட்டை நம்ம அக்காம்ப்ளிஷ் பண்ணியாச்சு. இப்போ யூனிட் டெஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு பேர் தான் யூனிட் டெஸ்ட். அதாவது ரெக்கார்ட் கரெக்டாக வருதா. நம்ம ஒரு சாம்பிளுக்கு என்ன பண்ணுவோம், 90 டிபார்ட்மெண்ட்டை தானே சாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்க்கும்போது எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல 3 பேர் ஒர்க் பண்றாங்க. அவங்க யார் யாரு, அப்போ கரெக்டாக அது 3 பேர் தான் லிஸ்ட் பண்ணுதா. ஸ்டீவன், நீனா, லெக்ஸ் கரெக்டாக வருது. அதே மாதிரி 6 பேர், அந்த 6 பேர் கரெக்டாக வராங்களா. ஸோ அப்போ நம்ம ரிசல்ட் செட்டை கரெக்டாக கொண்டு வந்தாச்சு. ஸோ யூனிட் டெஸ்ட் நீங்கள் பண்ணீங்களா அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ப்ரோக்ராமராக மாறிட்டீங்கன்னா நீங்கள் எழுதின ப்ரோக்ராமோட யூனிட் டெஸ்ட் எங்க, மீனிங் ப்ரூஃப். ப்ரூஃப்ன்றது என்னது, நீங்கள் எழுதின கோரிக்கு கரெக்டான டேட்டா, கரெக்டான அவுட்புட்டு வந்திருக்கா, இந்த டேட்டாவுக்கு இந்த டேட்டா தான் ரிசல்ட் செட் அப்படின்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அப்போதான் நீங்கள் எழுதின கோரி கரெக்ட் அப்படின்றத அர்த்தம். இல்லைன்னா இந்த கொரியை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, PLSQL ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் ஜாவா டீமுக்கோ இல்லை .NET டீமுக்கோ இல்லை எந்த ஃப்ரண்ட் எண்டோ அந்த ஃப்ரண்ட் எண்ட் டீமுக்கு ஷேர் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட சினாரியோவில் டேட்டா மாறி வருது அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது நீங்கள் அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக நீங்கள் ஒர்க் பண்ணுமே தவிர இன்னும் உங்களுக்கு டைம் கூடுதலாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த டாஸ்க்கு உண்டான டைம் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த என்விரான்மெண்ட்டே உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருக்கும், டிப்ரெஸ்டாக இருக்கும். அப்போ யாருக்கு அப்படின்னா சரியா யூனிட் டெஸ்ட் பண்ணாம, சரியா ரிக்குவயர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம, சரியா கான்செப்டை புரிஞ்சுக்காம, அரைகுறையா எழுதிட்டு யூனிட் டெஸ்ட்டும் அரைகுறையா பண்ணிட்டு அதுக்கப்புறம் பக்கு வரும்போது நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது இனிஷியல் ஸ்டேஜில் அப்படிதான் இருக்கும். நீங்க முன்னாடியே நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா இதுல இருந்து ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத ஒரு கரியர் உங்களுக்கு இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இது மாதிரி மோர் scenario based
வீடியோஸ்க்கு என்னோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் தெரியல, என்னோட சேனலில் கமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து அது செட்டிங்ஸில் ஏதோ மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லெட் மீ சேஞ்ச் இட் ஓவர் ரைட் நவ். தேங்க்யூ ப்ளீஸ். பை.